சார் வணக்கம் சார். சார் உங்களோட இவ்வளோ பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு நன்றி சார். சார் இந்த டிவிகே மாநாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பல இறப்புகள் நடந்துட்டு இருக்குல்ல சார், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இது முழுக்க முழுக்க நேற்றைய தினம் கரூரில் நடைபெற்றதை பற்றி தான் நீங்கள் கேட்கிறீர்கள். இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசினுடைய சதி செயல். இது ஒரு படுகொலை, மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காரணம், கரூரில் பேருந்து நிலையம் இருக்கின்றது, மிக விசாலமான இடம் அது. அந்த இடத்தில் அவர்கள் அனுமதி கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் காவல்துறையினர் அனுமதி மறுத்திருக்கிறார்கள். மிக குறுகலான ஒரு ஏரியாவை தேர்வு செய்து அங்கே கூட்டத்தை நடத்த சொல்லி அறிவுறுத்தி இருந்திருக்கின்றார்கள் காவல்துறையினர். இப்பொழுது நாம் அதில் ஏன் நாம் திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டிக்கிறோம் என்று சொன்னால், ஆனால் கரூரிலே பேருந்து நிலையம் இருக்கின்ற அந்த விசாலமான பெரிய இடத்தில், மைதானத்தில் முதலமைச்சர் அங்கே கலந்து கொண்டு பேசுகின்றார். அவர் செல்லுகின்ற பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அங்கே சென்றால் அந்த இடத்தில் பேசுகின்றார். அதற்கு காவல்துறை அனுமதி கொடுக்கின்றது. அப்பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எப்படி நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியும்? உயர் நீதிமன்றம் இங்கே அனுமதி கொடுக்கவில்லை என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் உயர் நீதிமன்றம் முதலமைச்சருக்கு ஒரு சட்டம், துணை முதலமைச்சருக்கு ஒரு சட்டம், மாற்று கட்சியினருக்கு ஒரு சட்டமா இந்த நாட்டில் இருக்கின்றது. எல்லோருக்கும் ஒரே சட்டம் தானே? அப்படி என்றால் அதனால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம், இது திட்டமிட்ட படுகொலை என்று. சார் சார் அதே மாதிரி திமுகவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய பிரமுகர்களாக இருக்கட்டும், செயலாளர்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், அங்கே போய்கிட்டு வந்து அவங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை வந்து தெரிவிச்சுக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? எல்லாமே ஒரு நாடகம் ஆடுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். உதாரணத்திற்கு, சம்பவம் நடைபெற்ற சில நிமிட நேரங்களில் அங்கே இருந்து முதலமைச்சர் கரூர் செந்தில் பாலாஜி அவர்களை, முன்னாள் அமைச்சரை ஸ்பாட்டுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அங்கே போய் அவர்கள் செய்கின்ற பொழுது முழுக்க முழுக்க இது ஒரு நாடக கம்பெனி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் இதிலிருந்து வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. காரணம், அங்கே கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்றவர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு அழுது நாடகம் ஆடுகின்றார். இப்படி நடிகர் விஜய், அவர் நாடக கம்பெனி நடத்துகின்றவர், சினிமாவில் நடிக்கின்றவர், கதாநாயகனாக இருக்கின்றார். 3 மணி நேரத்தில் நாட்டில் நடக்கின்ற அத்தனை சம்பவங்களையும் அவர்கள் எடுத்து மக்களுக்கு கொடுக்கிறோம் என்று எப்படி சினிமாவுக்காக கதாநாயகர்கள் நடிக்கின்றார்களோ அதே வழியில் வந்தவர்கள் தான் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும், துணை முதலமைச்சர் அவரும் ஒரு நடிகராக இருந்து வந்தவர் தான். எனவே அவர்களுக்கு நடிப்பு என்பது ஒரு கலை. அந்த அடிப்படையில் நாங்கள் இவ்வளவு கபட நாடகத்தையும் செய்து மிகப்பெரிய படுகொலையை கரூரில் செய்துவிட்டு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் நாடகம் ஆடுகிறது என்பதைத்தான் நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். நன்றி சார். சார் அதே மாதிரி இவங்க இறந்து போனவங்க குடும்பத்துக்கு வந்து பணம் கொடுக்கறதா, நிதியுதவி பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இது முழுக்க முழுக்க மிகப்பெரிய கொடூர செயல். அதாவது ஒரு உயிருடைய விலை ஒரு 10 லட்சமா? நீங்கள் அன்றைக்கு கள்ளச்சாராயம் கரை புரண்டு ஓடிச்சு, கள்ளச்சாராயத்தில் செத்தவர்களுக்கும் 10 லட்சம் தான் அறிவிக்கின்றார்கள். இது கூட்டத்தில் இவர்கள் சென்ற இடத்தில் மூச்சு திணறி இறக்கின்றார்கள். காவல்துறையினுடைய சரியான அணுகுமுறை இல்லாத காரணத்தினால், பாதுகாப்பு சரியாக இல்லாத காரணத்தினால். அப்படி என்றால் நாம் அந்த குடும்பத்தினருக்கு வெறும் 10 லட்சம் என்பது இழப்பீடே ஆகாது. உயிர் விலை மதிக்க முடியாத இந்த உலகத்தில் ஒன்று இருக்கிறது என்றால் அது உயிர் மட்டும்தான். அதற்கு நீங்கள் என்ன விலை கொடுத்தாலும் அது தகாது. ஆனால் இது அவர்களுடைய முட்டாள்தனம். இதை அரசு மேல் தவறான உணர்வு அனைத்து மக்களும் பேசுகிறார்கள் என்பதனை மூடி மறைப்பதற்காக 10 லட்சம் ரூபாயை அறிவித்திருக்கின்றார்கள். நன்றி சார். சாரோட கருத்துக்கள் வந்து ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு. ஸோ சாரோட நற்பணிகள் தொடரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எங்களோட சேனல் மூலமாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி.